அது ஷேர் பண்ணிட்டேன் உங்களோட கவலை தான் பிரச்சனை வரணும். ஸ்கிரீன் வந்துட்டு எத்தனை பக்கம் முதல்ல பக்கம் 580. ஆ 580. ஆ சூரோட பெயர் வசனம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. சூரத்துல் முர்சலாத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والمرسلات عرفا والعاشفات பிள்ளை அது எப்படி عشفا. ஒரு ஃபாண்டு வரும் இப்படி ஒரு ஃபா ஸ்டார்டிங்கே போலயே போன கிளாஸ் நீ வள்ளி கவனா பார்க்க சொல்லி. ம் والمرسلات عرفا முர்சல் முர்சலாத்தி முர்சலாத்தி அல்ல முர்சலாத்தி பாத்தீங்களா சொன்னனே வள்ளினம் மெல்லினம் மிக மிக கவனம். வல்முர்சலாத்தி உர்ஃபா ரெண்டு ராவை தவிர மத்த எல்லாமே மெல்லினம். அதுல நாங்க வெரி கிளியரா ஆயிக்கணும். அப்பதான் எங்களோட ஓதுல பேலன்ஸ் பண்ணிடலாம். والمرسلات عرفا والعاشفات عشفا. அஷ்ஃப ஷீனா வந்து இது அஷ்ஃப ஆஷிஃபாத்தி அடுத்த போல என்ன இதுல அடுத்த மாறுது. அஷ்ஃப ஆஷிஃபாத்தி அப்படியே வரும். عاشفات عشفا. அப்ப ஷீன் வந்து அப்படி வருது. இப்ப நீங்க வந்து ஷீனா சாதா صاد. சா- சாதா ஓதுனீங்க அப்படியா? ஆஹா ஆஹா ஷீனா ஓதுனீங்களா ஷாத ஓதுனீங்களா? சொல்லுங்க பாப்போம். ஷீன் ஓதுனீங்களா صاد. ஷாது ஓதுனீங்க? சுவாது அப்படியா சுவா சவுண்ட் ஓதுனீங்க அப்படியா? أو ம் விலங்கல்ல أو أو ரெக்கார்டு கேட்கணுமா? யார யார ஏமாத்துறீங்கன்னு உங்களோட ரெக்கார்டு தான் உங்களுக்கு பதில் சொல்லும். திருப்பி ஓதுங்க போல நீங்க ஷீன் தான் ஓதுனீங்க. சரி அப்படி ஓதுங்களே பாப்போம். ரெண்டாவது வசனத்தையும் மூணாவது வசனத்தையும் ஓதுமா உங்களோட டிஃபரெண்ட் உங்களுக்கு விளக்கும். فالعاشفات عشفا والناشرات نشرا என்ன ப்ராப்ளம்? والفارقات இல்லை இல்லை فرقا. ரெண்டாவது வசனமும் மூணாவது வசனமும் எல்லாமே சேம் அப்படியா? ஷீன் 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 எல்லாமே ஷீன் ஓதல்ல தான் நீங்க தான் ஓதினால் கொஞ்சம் டிஃபரன்ஸ் சொல்லலாம். என்ன தெரியுமா? இதுல சவுண்டை கொஞ்சம் குறைச்சிட்டீங்க. ரெண்டாவது வசனத்துல எந்த இடத்துல சவுண்டை குறைச்சி மூணாவது வசனத்துல சவுண்டை கூட்டுனீங்க. அப்படியே டிஃபரெண்ட் பாக்குறேன். அப்படியா டிஃபரெண்டா பாக்குறது. சுவாது ஷீன் வித்தியாசம் ஓதல்ல வரணும். முதலாவது வசனத்துல சீன் இருக்குது. ஓகே அது அது ஓகே. அதுவே அதுவும் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். والمرسلات عرفا فالعاصفات عصفا அதே நான் ஷீனுக்கு ஓதி காட்டுறேன் பாருங்க. فالعاشفات عشفا இப்ப சொல்லுங்க பாப்போம். நீ ஓதி முதலாவது ஆயிடுச்சா ரெண்டாவது ஆயிடுச்சா? ரெண்டாவதா? அப்ப எப்படி ஷீனு சுவாத்து சொல்றேன். மூணாவது வசனம் அது ஓகே. والناشرات نشرا அது சரி. அதுல எந்த பிழையும் இல்லை. பிழை ஃபுல்லா முதல் ரெண்டு வசனங்கள்ல தான். சீன் சுவாது ஷீன் பாருங்க எப்படி குர்ஆன்ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று அதோட மீனிங் எங்களுக்கு நிறைய மெசேஜ் செல்லும். ரெண்டாவது அதோட ஸ்டைல் டிசைன் அது போற வே மிச்சமே ஒன்று கொண்டு சரி பொருத்தமா தான் இருக்கும். பாருங்க முதலாவது வசனத்துல சீனை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன், ரெண்டாவது வசனத்துல சுவாத பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன், மூணாவது வசனம் ஃபுல்லா ஷீனை பத்தி இருக்குது.
மூணுக்கும் உள்ள டிஃபரெண்ட் வரல என்றால் இப்ப நீங்க உங்களோட ஓதல் தான் அது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் மாடல். என்ன நடக்கும்? எல்லாம் மாறி போயிடும். திருப்பி எடுத்துவோம். மூணுலயும் சரியா வரணுமா? ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மூணுலயும் ப்ராப்ளம். நீங்க தேர்ட் சரியாண்டா ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் சரியாண்டா செகண்ட் தேர்டும் ப்ராப்ளம், செகண்ட் சரியாண்டா ஃபர்ஸ்டும் தேர்டும் ப்ராப்ளம். எப்படி ப்ராப்ளம்? மூணு சரி வரணுமா? والمرسلات عرفا والعاشفات عشفا அஷ் அல்ல. والناشرات அதான் பேல அஷ். نشرا. அஷ் என்கிறது பேல ஆஸ் சுவாது. சுவாதுன்னு சொல்ல நேரம் அஷ் என்று வராது. எப்படி வரும் அது? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறேன். ஷ ஷி என்று வருது சவுண்ட், அதுக்கு சுவாண்டு வருது. அது எப்படி அது? ரெண்டு மூணு அப்படியா? அப்படியே இல்லவே. உதாரணத்துக்கு தமிழ்ல சரி இங்கிலீஷ்ல சொல்லுமே, இல்லாட்டி அரபுல சொல்லுவோம். லாமுக்கு ல என்று சொல்றோம், ஃபத்ஹா வச்சா இல்ல. கஸ்ரா வச்சா என்ன? லி. அப்படியா சொல்றோம்? إلا لي. இல்ல, லி. ல லி ரெண்டுடையும் உச்சரிப்புட இடம் மாறுதா? பாயிண்ட் மாறுதா? إلا இல்ல. அப்ப இது எப்படி மட்டும் மாறும்? சுவாதுன்னு சொல்ல நேரம் ஒரு சவுண்ட், அந்த சுவாதுக்கு சுக்கூனை வச்சா வேற ஒரு உச்சரிப்பு. அஷ். அது எப்படி? சுவாது அஷ். ரெண்டு பேரே சவுண்ட் வேறே, வார இடம் வேறே, பாயிண்ட் வேறே, உச்சரிப்பு வார இடம் ரெண்டு பாயிண்ட். அப்படியா? சுவாது அஷ் ரெண்டு முறை இடம். அப்படியா? إلا அது நீங்க தான் டிசைட் பண்ணணும். அது எப்படி வேற வேறு வேறு இடங்களிலிருந்து வர முடியாது. நல்ல உதாரணம் லாம். ல லி லு இல் என்ன சவுண்ட் வந்தாலும் சேம் பிளேஸ். எங்கட சவுண்ட் உச்சரிப்பு வர வேண்டியது ஒரே இடம். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு சுவாது என்று சொல்றது நல்லா தெரியும். அப்ப ஏன் அதுக்கு மாறுது? அதை நீங்க தான் பார்க்கணும். சுவாது என்று சொல்ற அதே இடம் சுவா என்று சொல்லுகின்ற நேரத்துல எங்களோட வாயில டிசைன் எப்படி இருக்குது, எந்த இடத்துல இருந்து உச்சரிப்பு வருது, அது வார சவுண்ட் எப்படி இருக்குது, அதுக்காக எங்களோட வாய் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எங்களோட வாயினுடைய வல்லினம் என்ற அந்த செக்ஷனுக்கு வல்லினமாக உச்சரிக்கணுங்கிறதுக்காக எப்படி தொழிற்படுதெல்லாம் பார்க்கணும். சவுண்டை கூட்டி குறைக்கிறது எழுத்து மாத்தியல. இப்ப ஆஷ் ஆஷ் என்று எங்களுக்குள்ள உங்களுக்குள்ள நீங்க அந்த எழுத்தை எடுத்து உச்சரிக்கிறது, அது உச்சரிப்பு சரிங்கிறதுக்கான அர்த்தம் அல்ல. அந்த உச்சரிப்பு பெரிய பிள்ளை, எழுத்தை யாரும் மறைக்க இயலாது. وَالْعَاصِفَاتِ عَصْفًا. சொல்லி பாருங்க. فالعاشفات عشفا. அப்ப நான் கேட்கிறேன், இப்ப இந்த இடத்துல சீனை வச்சு உச்சரிச்சு காட்டு பார்ப்போம். அதே சவுண்ட் தானே வருது. இப்ப இஷ் தானே வருது, இஷ் சவுண்ட் வர இயலாது. அடுத்த பிரச்சனை. அப்ப சுவாதினுடைய அடிப்படையான சவுண்ட் எதுலேருந்து வரணும் சொல்லுங்க பாப்போம். சுவாத உச்சரிச்சு பழகுறது அடிப்படையான சவுண்ட் எது? ஷீன். அப்படியா? ஷீன்ல இருந்தா சாது வந்துக்கு. அப்படியா? إلا எதுல இருந்து வந்து கேட்பேன். நான் சொல்லி தந்திக்கிறேன். எழுத்து படிக்க எழுதந்தீங்க. சுவாதினுடைய அடிப்படையான சவுண்ட் வந்து எதுல இருந்து? ஷீன் இல்லண்டா அப்ப எது? என்ன ஆன்சர் இல்ல. அடிப்படையான சவுண்ட் வரணும் பேசிக்கலி சீன்ல இருந்தா வரணும். எதுல இருந்து வரணும்? சீன். سين. சீன் என்று சொல்ற இடத்துல நடக்குது, முன்னு காலைக்கு ரெண்டு பல்லும் ஒட்டு கொண்டு நேரா வரணும். ஷீன் என்று சொல்ல போக்குல நேரா வருமா? إلا உங்களோட ப்ராப்ளம் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப எப்படி நீங்க ஷீன் மாதிரி வாயை வச்சு கொண்டு சாத உச்சரிக்க பாக்குறீங்களே, அது பிள்ளை. சீன் என்றத ஹெவியாக மாத்துறதுதான் சுவாது. சீன் சுவா, சீன் சுவா, சீன் அது சுவாண்டு மாறும். அவ்வளவுதான். சீன் என்று சில நேரம் வாய் ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆக தேவையில்லை. சவுண்ட் மேலுக்கு இருந்து கீழுக்கு போகணும். மிச்சம் சாஃப்டா நார்மல் ட்ராக்ல ப்ராக்டிஸ் பண்ண சரி. அதே நாங்க ஹெவியா மாத்தினா அது சுவாது. நீங்க என்ன செய்றீங்க? ஷீன்ல இருந்து தான் ட்ரை பண்றீங்க. அது பெரிய பேர். நான் ஸ்டார்டிங் சொல்லி தந்திக்கிறேன் இதெல்லாம். ட்ரை பண்ணுவோம். சீன்ல தான் ட்ரை பண்ணணும். வல்ஆஸிஃபாத்தி ஆஸ்ஃபா. இஷ்ல சவுண்ட் வரக்கூடாது. ஆ
فالعاصفات عصفا. சீன் தானே வருது. அஷ் அஷ். சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு சீனை உச்சரிக்க பார்ப்போம். அஸ்ஃப ஆசிஃபதி. சீனுக்கு வாங்க, சீனை விடுங்க. ஆ எஸ்ட சவுண்டுக்கு உச்சரிங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சீனை வச்சியா மாத்துவோம். فالعاصفات عصفا. இப்ப அந்த இஸ்ங்கிற தடி பாத்துங்க. இஸ் சொல்லி காட்டுங்க எப்படி. இஸ் إص சி ஸ்வா சி சொல்லி பாருங்க. ஸ்வா சி. صا صي. வெரி குட். அதான் உச்சரிப்பு. இப்ப ஷீ வந்து சவுண்ட் வந்துச்சா? أو ஷீட சவுண்ட் வந்துச்சா இப்ப? ஓ أو ஆ? أوانتي. ஷீனா வந்துச்சு இது. எனக்கு நான் இப்ப கேட்கல. இப்ப لا. நீ சொன்னது மிக பியோவா வெரி கிளியரா வந்துச்சு. இது உங்களோட சுய் ஸ்வா சுய் சொல்லி பாருங்க. ஷீ வரல, நீங்க அப்படி உச்சரிக்கல. இப்ப உச்சரிச்சு சரி. ஸ்வா சுய் சொல்லி பாருங்க. صا شي. ஷீ அல்ல, அந்த அது இல்ல. ஸ்வா சரி. திருப்பி சொல்லுங்க. ஸ்வா அதே இடத்துல இருந்து சுய உச்சரிங்க. ஸ்வா صا சுய். صي. ஆ மாத்த வேணும், இடத்த மாத்த வேணும். இப்ப சொல்லுங்க. ஷா சாரி ஷ சாரி ஷா ஷி. மத்த சொல்லுங்க பாப்போம். وين الملك؟ இப்ப நீங்க உங்களோட 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 நீங்க உச்சரிச்சு பழகின அந்த ஷீனை சொல்லுங்க பாப்போம். ஷா ஷி. அத சொல்லுங்க. شا شي. ஆ இப்ப சரியான சொல்லுங்க பாப்போம். ஸ்வா ஸ்வி. ரெண்டே ரெண்டே சொல்லி பாருங்க. அதாவது நீங்க ஷீன் தானே உச்சரிச்சு உச்சரிச்சீங்க. அந்த ஷீனையும் சொல்லி பாருங்க. أو இப்ப நான் சொல்லி தந்த சுவாசி அதையும் சொல்லி பாருங்க. மாறுதான், வித்தியாசம் மாறுதான் பார்க்கணும். صا شي. ஷீ அல்ல, அது போல. ஸ்வா சரி. ஸ்வா ஷீ ரெண்டும் ஒரே இடத்துல தான் வருது. முகா إلا. அது பேரு அது. ஒரு இடத்துக்கு எடுங்க. ஸ்வா ஸ்வி ஒரே இடத்துக்கு எடுங்க. صا صي. வெரி குட். இப்ப அதை எடுத்து ஓதுங்க பாப்போம். இதான் சவுண்டா, மாத்தப்படாது. கஷ்டம் என்ன சொன்னா ஓதுறது கஷ்டம் மாறுமெண்டா அந்த சொல்லுக்கு வாங்க. இப்ப ஆசி ஆசி எப்படி? عاصي. ஆஸ்ஃப ஆஸ்ஃப عصفا. فالعاصفات فالعاصفات. إجابة பாருங்க சொல்ல. فالعاصفات. இப்படியா இப்படியா ஃபர்ஸ்ட் நீங்க ஓதுனீங்க சொல்லுங்க. إلا. ஆ அது எப்படி إلا. இப்படி ஓதுனா சாது வரும்? அப்ப அந்த சாதை எங்க படிச்சீங்க? அந்த சாதை யார் சொல்லி தந்தா அப்படி சாது வச்சிருக்குது? அந்த ஷாது படிச்ச எங்க? எனக்கு இப்ப பெரிய கேள்வி. இப்ப உலகாலம் எங்கிட்ட ஓதி எங்க பின்ன ஷாது படிச்ச? நானா படிச்சிருந்தேன் அப்படி? إلا. எங்கிட்ட உலகாலம் படிச்சுட்டு அந்த ஷாதை போய் எங்க படிச்சுட்டு வந்த எங்க புடிச்சிட்டு வந்த எங்க படிச்சுட்டு வந்த இல்ல எங்க போய் புடிச்சு கொண்டு வந்த அந்த ஷாவை? பெரிய டவுட் ஆகி. அடுத்த வருங்க ஆகும். ஆஸ்ஃப عصفا. فالعاصفات عصفا. فالعاصفات عصفا. அதுதானே இப்படியா ஓதுனீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு? إلا. ஏன் மாறினேன்? எங்க புடிச்ச எங்க படிச்ச எங்க அந்த ரெண்ட ட்ரெக்க பழகினேன். ஷீனு ஒட்டோவா வந்துட்டு அப்படியா? உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? போன கிளாஸ்ல நான் அந்த விஷயத்தை தெளிவா சொன்னேன். ஏன் சொன்னேன் தெரியுமா? இந்த சூறால நிறைய விஷயங்கள் அப்படிதான் வரும். நிறைய விஷயங்கள் கிட்ட கிட்ட கிட்டவாக அடுத்தடுத்த எழுத்துக்களுக்கு இடையில இருக்கிற வேறுபாட புடிச்சு கொள்றதுக்கான ஒரு அஹ், ஒரு 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 எங்களை நாங்க ஜஸ்டிஃபை பண்ணி கொள்றதுக்கு நாங்க போறவே சரிங்கிறத படிச்சு கொள்றதுக்கான ஒரு முக்கியமான சூறா தான் இந்த சூறா. பாத்தீங்களா? முதல் 3 வசனத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குது. முதல் 3 வசனத்துக்குள்ளேயும் எவ்வளவு பிரச்சனை இருக்குது. நீங்க அடுத்த 2 வசனத்துக்கு வந்தீங்கடா,
இன்னும் ஒரு புதிய பிரச்சனை உருவாகுது. அது நான் இப்ப விளங்கப்படுத்தல. இது உங்களோட சாய்ஸ். இப்போ இந்த ட்ராக்ல இருந்து நீங்க ரெடி ஆயிட்டு வரணும் திருப்பி அடுத்த கிளாஸுக்கு. திருப்பி அடுத்த அவசரத்துல முக்கியமான விஷயங்கள் இது யோசனையோட பிராக்டிஸ் பண்ணணும். எப்படி? யோசனையோட பிராக்டிஸ் பண்ணணும். என்னத்த யோசிக்கிறது? கருத்தை பத்தி யோசிச்சு, ஆய்வு செஞ்சு, ரிசர்ச் பண்றதில்ல. அடுத்த எழுத்து எழுத்துக்களோட எப்படி நாங்க அத ஜாயின் பண்றது, எப்படி எடுக்கிற அந்த பிராக்டிஸ பத்தி பார்க்கணும். சரியா? கஷ்டப்பட்டு உங்கள Okay. மாத்தி எடுத்து திருப்பி பழைய அந்த எங்க போயிட்டு புடிச்சு வந்த அந்த மொசலோ தெரியா? அந்த அதுல கால புடிச்சு கொள்ள வேணாம். பழைய ட்ரக்க உடு போட்டு இந்த ட்ரக்ல பழமைக்கு ரெடி ஆயிட்டோம். விளங்கினதான விஷயம்? Okay. Oh. சரி.